ரைட்ல ஓடி பேசுறதுட்டாக கேவலமாக தான் பேசுகிறாங்க. ஆண்கள் செய்கிற தொழிலை நீ ஏமா செய்கிற அப்படின்னு தான் பேசுகிறாங்க. உனக்கு இப்போ நீ வந்து விளம்பரத்தை தேடுற, விளம்பரத்துக்காக தான் நீ வண்டி ஓட்டுற அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஊர்லலாம் ஒய்ஃபை வேலைக்கு விட்டு ஒய்ஃபோட காசில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி? டாடா ஏசி, சூப்பர் ஏசி, ஒரு 4-5 வண்டி இருந்துச்சுங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் நிறைய எல்லா வண்டியும் இருக்குது. முக்கால்வாசி எல்லா வண்டியும் ஓட்டினேன். ஏன்னா எல்லா வண்டியும் எங்ககிட்ட இருந்ததுனால நான் எல்லா வண்டியும் யார்ட்டையும் நான் போய் இதுவரையும் ஓட்டல. கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. எல்லாத்தையும் நம்மகிட்டே இருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக. தப்புன்னு அந்த இடத்துல தலை குனிஞ்சு வைக்கிற அளவு பண்ணிடுறாங்க. அது எழுத்து நின்னோம்னா நம்மள கொஞ்சம் பேசுகிறாங்க, அவ்வளோதான். யார் பண்ணுறா? நான் பண்றேனா? உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். அப்படி சொல்லு. உங்ககிட்ட நான் அடங்கி போலாம், மத்தவங்க கிட்ட தப்புனா அடங்கி போக தேவையில்லை. தப்புனா தட்டி கேட்கலாம்ல. என்கிட்டயும் கூட நீ தப்புனா அடங்கிலாம் போக மாட்டேன். அது 6 நாள் 7 நாளா நாள் ஆயிடுச்சு. ஒரு தடவை ஜாலியா தாங்க இருந்தாங்க, விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கஷ்டம். அவங்க அண்ணன் கூட இருந்தாப்ல, முருகேசன் சொல்லிட்டு என்னோட நண்பர். அவங்க அண்ணன் கூட இருந்தனால ஜாலியா பாத்துக்கோப்பல, நல்லா பாத்துக்கோப்பல. சிங்கிளா போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். டபுளா போனாலும் நாங்க அப்படியே சமைச்சு ஜாலியா இருந்துட்டோம். அப்படியே வந்து சமைக்க மாட்டாங்க, அண்ணன் சமைச்சு போட்டுருவாப்ல. வணக்கம், நான் உங்கள் மாரியம்மன் செந்தில். வணக்கம், நான் உங்கள் ரேவதி. நாமக்கல்ல இருந்து தத்தாஜிபுரம் கிராமத்துல இருந்து பேசுறோம். நான் படிச்சது பூரா நாமக்கல் தான். எங்கள் ஊர் வந்து நாமக்கல்ல இருந்து உள்ள சேகண்டிபாளையங்கிற ஒரு கிராமத்தில் தான் நான் இருந்தேன். சரி, நான் 10th முடித்தேன். 10th முடித்தோன்னே குடும்ப சுச்சுவேஷன் காரணமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பொண்ணு பார்க்க இவங்க வந்தாங்க. ஆனால் மேனேஜர்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் டிரைவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பொண்ணு தரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் இந்த நிச்சயம்லாம் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மை சொன்னார். இல்லைப்பா நான் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லி உண்மை சொன்னார். சரின்ட்டு நான் ஏற்றுக்கிட்டேன். சரி, உண்மை சொல்லிட்டாரு, இப்போயாவது உண்மை சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் ஏற்றுக்கிட்டேன். அப்பாட்ட சொன்னேன். அப்பா அவன் ஒத்துக்கவே இல்லை. இதான் மாப்பிள்ளைன்ற முடிவே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லாரி டிரைவராக ஆகணும்னு நினச்சது வந்து இவருக்காக தான். நான் லாரி டிரைவராகவே ஆகணும்னு நினச்சது. வண்டிக்கு அவங்க வந்து அப்போலேருந்தே வண்டிக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்னா சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காரணங்கள் நிறையா சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படியே சண்டை வந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் நான் என் கூட வந்து பாரு, அப்போ தான் உங்களோட தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு நான் கூட போக ஆரம்பித்தேன். அப்புறமேட்டு அவங்களோட சுச்சுவேஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டு நானும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு ஓட்டணும் அப்படின்ட்டு. ஓட்டி பழகிட்டதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் வண்டி நிறையா நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ வந்து ஒன்று தொட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லாஸு. அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் விற்கிற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆள் பற்றாக்குறையும் கொஞ்சம் இருந்தது. அதனால் சரி, நம்ம ஓட்டி தான் நல்லா கற்றுக்கிட்டோம்ல, சரி நான் ஒரு வண்டி ஓட்டுறேன்பா, நீ ஒரு வண்டி ஓட்டுன்னு சொல்லி தான் ஓட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டி பழக்கி விட்டாங்க. லைன்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. கூட முன்னாடி அவர் போவாங்க, பின்னாடி நான் ஒரு வண்டி எடுத்து வச்சுட்டு தான் வருவேன். அப்படி தான் கூப்பிட்டு போனாங்க. ஒரு 1 month அப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரூட்டு ரெகுலராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போய் பழகினது தான். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? உங்கள் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? எங்களுக்கு திருமணம் ஆகி 18 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 18 வருஷம் முடிஞ்சு 19 பிறக்க போகுது. தம்பிங்க 2 தம்பிங்க இருக்காங்க, 2 பசங்க எங்களுக்கு. பெரியவன் வந்து 12வது படிக்கிறான், சின்னவன் வந்து 9வது படிக்கிறான். இப்போ இந்த சோலோ ட்ராவல்லாம் பண்ணுறீங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதெல்லாம்? சோலோ ட்ராவல்னா நான் மட்டும் தனியாக போக மாட்டேன். என்னோட கூட இன்னொரு டிரைவர் வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். தனியாக போகிறது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டெலிவரி இது வரைக்கும் போயிருக்கோம். நான் இவரோட போனது இந்த டைம் லாஸ்ட்டாக குஜராத் வரையும் போயிருக்கேன் இவரோட சேர்ந்து. நான் என் குடும்ப சுச்சுவேஷன் காரணமாக உள்ளே வந்தேன். வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த சுச்சுவேஷனில் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துருச்சு. இப்போ என்னை பார்த்து நிறையா கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஓட்டுறாங்க, நிறையா பெண்கள் ஓட்டுறாங்க, நிறையா பேர் வந்துட்டாங்க. அவங்களோட கணவரோடு சேர்ந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க, நல்லா சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் வெளியில் வந்து இவங்களோட படுற கஷ்டத்தை நான் வெளியில் கொஞ்சம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்படி இருக்குப்பா, லைனில் போனால் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, எல்லாமே எல்லா கஷ்டங்களையும் ஒவ்வொன்றா சொல்லி புரிய வச்சு நான் ஒரு வீடியோ மூலிமா நான் போட்டுட்ருக்கேன். இப்போ சோசியல் மீடியாவில் யூடியூபராக இருக்கேன். அப்போ போட்டுட்டு இருக்கும்போது என்னை பார்த்து என் வீடியோவை பார்த்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட குடும்பத்தை இப்போ சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்துமையாக போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ நார்த் இந்தியாலாம் போகிறீங்க இல்லையா? இப்போ ஹெல்த் இஷ்யூஸாக உங்களுக்கு அந்த ட்ராவல் டைமில் இருக்குமா? அதெல்லாம் எப்படி
மேனேஜ் பண்ணுறீங்க? அது கஷ்டங்கள்லாம் தாண்டி தானே, குடும்ப கஷ்டங்கள்னு நினைக்கும் போது அதெல்லாம் ஈஸியாக நமக்கு தாண்டி வந்துடுது. அங்கே மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. நம்ம இங்கேருந்து போவேலே சேஃப்டியாக மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும். லாரி ஓட்டுறதா சொல்லிட்டு இப்போ சொசைட்டிலாம் எப்படி பேசுகிறாங்க, எப்படி பார்க்குறாங்க? பேசுறதுட்டாக கேவலமாக தான் பேசுகிறாங்க. ஆண்கள் செய்கிற தொழிலை நீ ஏமா செய்கிற அப்படின்னு தான் பேசுகிறாங்க. உனக்கு இப்போ நீ வந்து விளம்பரத்தை தேடுற, விளம்பரத்துக்காக தான் நீ வண்டி ஓட்டுற அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் வந்து விளம்பரத்துக்காக ஓட்டுறனா இல்லையான்னு எங்களுக்கு மட்டும் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பர்சனல் மெமரிஸ்ன்னு இருக்கும் இல்லையா நீங்கள் லாரி ஓட்டுறதுல, அது என்ன மாதிரி? நாங்கள் 2 பேரும் இந்த தடவை ஜாலியாக ஒன்றா போனது தான் மெமரிஸே. அது வந்து லாங்காக போகணும்னு நினச்சோம். இந்த டைம் தான் அது நிறைவேறிருந்தது. 2 பேரும் ஒன்றா போயிருந்தோம். சும்மா ஒரு 60 கிலோமீட்டர்னா அப் அண்ட் டவுன் 150 கிலோமீட்டரில் எங்களோட ட்ராவல் முடிஞ்சிருது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், ஈவினிங் நைட்டு 11:30 தான் வரோம். இருந்தாலும் கூட தான் இருக்கோம். இருந்தாலும் லாங் ட்ராவல் 2 பேரும் போகணும் அப்படின்றத, லாரியில் போகணுன்னு எங்களோட ஆசை இருந்துச்சு. அது இந்த தடவை கொஞ்சம் நிறைவேற்றிட்டேன். உங்கள் மேரேஜ் லைஃப்பெல்லாம் எப்படி போச்சு கல்யாணம் அந்த லாரி டிரைவர் ஆனதுக்கப்புறம்? மேரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கல்யாணம் போகும்போது நம்மகிட்ட வண்டியில் எதுவும் இல்லை. சாதாரண ஒரு கூலி வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு வண்டியில் டிப்பர் டிப்பர் ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த டிப்பரில் இது பண்ணும்போது நம்ம ஏன் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வண்டி வாங்குகிறேன். முதல்ல ஒரு வண்டி வாங்கிட்டு அதை அப்படியே ரன் பண்ணுறோம். ஒரு டாடா ஏஸ் வாங்கி ஒரு 10 வண்டி 13 வண்டி ஆகிடுச்சு. ஒரு தடவை கொஞ்சம் வண்டி ஆக்சிடென்ட்டு கொஞ்சம் நிறைய 2-3 வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிரைவர் பற்றாக்குறை வருது, லோடுமேன் பற்றாக்குறை வருது. அப்போ தான் இவங்களை உள்ளே கொண்டு வரேன். கொண்டு வரும்போது தான் கொஞ்சம் ஆள் பிரச்சனை அப்போ கொஞ்சம் தீர ஆரம்பிச்சிது. திருப்பி அந்த கடனெல்லாம் கட்டி திருப்பி மேலுக்கு வரும்போது தான் இவங்களோட சப்போர்ட்னாலே கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். போகும்போது தான் நான் எங்களுக்கு அடுத்தடுத்து 2 பசங்க பிறக்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது நிறையா எங்களுக்குள்ள, எங்கள் 2 பேர்த்துக்குள்ள குடும்ப சுமைகள் நிறையா வந்துடுது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்து வீடு கட்டுறோம், கார் வாங்குகிறோம். அடுத்தடுத்து படிப்படியாக ஒன்றா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தனியாக இப்போது லாரிலாம் ஓட்டணும்னா தனியாக தான் போகணும். இப்போ தனியாக விடும்போது உங்களுக்கு பயன்றது இல்லையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பயமும் இல்லை. எங்கள் தனியாக ஒரு பெண்மணியை வெளியே விட்டால் தாங்க இந்த சமூகத்தில் நம்ம என்னென்ன பிரச்சனைகள் வருது நம்ம தனியாக ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம், சமையல் கட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு இருந்தோம், அவங்க எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க? இப்போ எங்கேயா இருந்தாலும் தனியாக போயிடுவாங்க. நம்ம அப்போ தான் அந்த சமூகத்தில் நம்ம எங்கே போனாலும் ஜென்ரலாக எங்கே போனாலும் அவங்க இந்த இடத்த ஃபேஸ் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தோம், ஒருத்தர் எங்கேயாவது போகிறனா கூட பயந்துட்டு யாரும் போக மாட்டாங்க. இவங்களாம் எங்கே இருந்தாலும் போயிடுவாங்க. 2 பேரும் லாரி டிரைவர் ஆன முன்னாடி இந்த குழந்தைகள்லாம் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்போ குழந்தைய கொஞ்சம் ஸ்கூல் போகிற வரைக்கும் வீட்டில் தான் இருந்தாங்க. எங்கள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே விடிகாலமே போயிடுவோம். அம்மா பார்த்துக்குவாங்க, 2 பேர்த்தையுமே அம்மா பார்த்து ஸ்கூல் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போது ஒரு 4-5 வருஷமாக 2 பேருமே ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்துக்க முடியாது. அவங்க படிப்பு கொஞ்சம் முக்கியன்றனால ஹாஸ்டல் சேர்த்து 2 பேர்த்தையும். இப்போ ஊர்லலாம் ஒய்ஃபை வேலைக்கு விட்டு ஒய்ஃபோட காசில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி? எங்கள் ஊருக்குள்ளே அப்படி சொன்னதில்லை இது வரையும். எங்கள் ஊருக்குள்ள எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. 2 பேர் சேர்ந்து போகிறாங்கப்பா வராங்கப்பா சம்பாதிக்க. இந்த காலத்தில் 2 பேர் சேர்ந்தா தான் நல்லா உழைக்கிறாங்க அப்படின்னு தான் உழைக்கிறாங்க பெருமையாக அப்படின்றத சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் எங்கள் ஊரில் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் இந்த thought இருக்கு. இந்த காலகட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து உழைச்சாதான் ஒரு ஸ்டேஜுக்கே வர முடியுது. இப்போ இருக்கிற விலைவாசி இன்னைக்கு ஒரு பார்ப்பீங்க. சிங்கிள், அதாவது ஒரு டிரைவர் சாதாரண ஒரு ஓட்டுநர் இருக்காருன்னு மேக்ஸிமம் ஓட்டுநர் இருக்காங்கன்னா அவங்க மனைவியோட சப்போர்ட் இல்லாமல் என்றைக்குமே யாராலையுமே முன்னுக்கு வர முடியாது. அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஒருத்தருடைய உழைப்பில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விற்கிற விலைவாசிக்கு முன்னேறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உண்டான ஊதியமும் கிடையாது. இப்போ உங்களோட டெய்லி ரொட்டைன் ஒர்க்குலாம் என்ன? ரொட்டைன் ஒர்க்கு சின்ன வண்டி 2 ஓடுதுங்க. 7 நாட்களுக்கு அப்புறம் இந்த வண்டி ஒன்று இப்போ வாங்கியிருக்கோம். ம். இன்றைக்கி லைனை கிளம்ப போகிற இந்த வண்டி தான் இப்போ வாங்கியிருக்கு, 10 வீல் கண்டெய்னரு. இந்த வண்டியில் தான் இப்போ முதல் முறையாக சொந்த வண்டி வாங்கி நாங்களே முதல் முறையாக லைனுக்கு போகிறோம். 2 பேர் நைட் தூங்குவோம், காலைல எந்திரிப்போம், மறுபடியும் அதே மாதிரி வேலைக்கு என்ன வேலைன்னு கேளுங்க. அங்கே சின்ன வண்டிக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், நாங்களே லோடு ஏற்றணும், கூட அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. லோடு இறக்கும்போது இவங்க லோடு எனக்கு எடுத்துட்டுருவாங்க, நான் லோடை தூக்கி வந்து போட்டுருவேன். அவ்வளோ. 2 பேரும் மேக்ஸிமம் 2 பேரும் ஒரே வண்டியில் போய் லோடு ஏற்றி லோடு இறக்கி பசங்க ஹாஸ்டல் இருக்கனால எங்களுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவோம். போயிடும். இப்போ நீங்கள் எத்தனை வீல் வண்டி வரைக்கும் ஓட்டிருக்கீங்க? 16 வரையும் ஓட்டிருக்கேன். லாங் டைம் போகும்போது ஏதாவது வண்டி ரிப்பேர் அந்த மாதிரிலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வந்து இது வரையும் அப்படி ஆனதில் பஞ்சர் ஆனால் மாற்றிருக்கோம். வண்டியில் பஞ்சர் ஆகுது, பஞ்சர் அந்த ஆகுறது தான். சின்ன சின்ன வேலைகள் வர்றது சகஜம். அதெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணி, இன்னொரு அண்ணா இருக்காங்கல்ல கூட, அதை பண்ணிக்குவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 14 வீலும் இது வரையும் 4 டைம் போயிருக்கேன், லாங் போயிருக்கேன். மேக்ஸிமம் வழியிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வண்டியில் இருந்து கூப்பிட்டா நிறுத்திடுவாங்க. நம்ம வீடியோவை போட்டுட்டு இருக்கா நம்ம முகம் அடையாளம் தெரியும். நம்ம ஓட்டுநர் நம்பர்லாம் நிறுத்திடுவாங்க எப்பவுமே. சாப்பாடு எல்லாம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தாலும் வந்து வீல் கழட்டி கொடுத்து இந்த இடத்துல ஒட்டுமொத்த டிரைவருக்கும் நன்றி சொல்லிடுறேன். கண்டிப்பா அவங்க இல்லைன்னா இப்போ இருக்க முடியாது. இதில் பேட் கமெண்ட் பண்ணுற நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க பேட் கமெண்ட் பண்ணலைன்னா அந்த மோட்டிவேஷனால தான் நாங்கள் முன்னேறிட்டு இருக்கிறோம்.
அவங்க பேட் கமெண்ட் பண்ணுறாங்க, நீ இப்படி பண்ணுற, மீடியா வச்சு தான் நீ சம்பாதிக்கிற பொழைக்கிற அப்படின்றாங்க. மீடியாவில் எனக்கு லட்சமாக வர மாதிரி இருந்தால் நான் திருப்பி அந்த லாரியை போட்டு நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மீடியா சம்மந்தப்பட்டு மீடியா கண்டென்ட் எடுத்து அந்த மாதிரி ஏதாவது எப்படியும் மாச வருமானம் எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த மாதிரி போயிடலாம். ஊரா ஜாலியா சுத்திட்டு அதை ஒரு கண்டென்ட்டா எடுத்து போட்டுட்டு சுத்தலாம். எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வாங்கி நான் கஷ்டப்பட வேண்டிய தேவை. மோட்டார்ல வந்து வருமானம் இருக்கா இல்லைன்னு ஒட்டுமொத்த மோட்டாருக்கே தெரியும். இது எடுத்துக்குவோம், நம்ம பசங்க படிப்பு செலவுலாம் இருக்கு, நம்ம இன்னும் அதை இதையும் நம்பிக்கிட்டு இருந்தாலும் பொழப்பாகாது. அங்கே வர சின்ன வண்டி 2 இருக்கு, இது இருக்கு. 14 வீல் வச்சிருந்தோம், பார்ட்னரா போட்டுருந்தோம். அது பார்ட்னர்கிட்டே கொடுத்துட்டு நாங்க மறுபடியும் இந்த வண்டி போட்டுட்டோம். நீங்கள் டிரைவ் பண்ணும்போது மற்றவங்களும் பொதுமக்கள் சரி, மற்ற லாரி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? அக்கா வாழ்த்துக்கா, பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வாங்க, உங்களுக்கு நினைச்சா பரவாயில்ல, எங்களுக்கு ஈக்குவலா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நான் வண்டிக்கு இன்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன், என்னை வழியில பாத்துட்டாங்க அப்படின்னா கை நிறைய அப்படியே ஸ்நாக்ஸ் என்னோட வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு கூட பிறந்த தங்கச்சி அக்காவா அந்த மாதிரி அக்காவா நினைச்சு அதெல்லாம் ரொம்ப பாசமா பார்த்து. உங்களை மாதிரி மற்ற டிரைவர்ஸ் சின்ன சின்ன வண்டி ஓட்டுவாங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பா மனசுல தைரியமா எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்கள் உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்களோ, இந்த காதுல வாங்கி இந்த காதுல சொன்ன மாதிரி இந்த காதுல வாங்கி கூட விட வேணாம், இந்த காதுல வாங்கி அப்படியே விட்டுடுங்க. யார் என்ன சொன்னாலும் எதுவுமே கேட்காதீங்க. நீங்க உங்களோட முயற்சியை நோக்கி போய்கிட்டே இருங்க. உங்க வெற்றி, அதாவது முயற்சி செஞ்சாதான் வெற்றி ஒரு நாள் நிச்சயம்ன்ற மாதிரி, அந்த மாதிரி நீங்க எதையும் காதுல வாங்காதீங்க. எந்த கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை கொடுக்காதீங்க, எந்த கமெண்ட்ஸும் பார்க்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும். எந்த விஷயத்தையும் உங்களோட உழைப்பை மட்டும் நம்புங்க. கண்டிப்பா ஏமாத்த வேண்டாம், பொய் பேச வேண்டாம், திருட வேண்டாம். நீங்க முன்னேறதுக்கு ஒரே வழி உழைப்பு மட்டும்தான். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வண்டி தானே ஓட்ட போறோம். உழைச்சா மட்டும்தான் இந்த காலத்துல காசு கிடைக்கும். உழைக்கிற காசே நிலைக்காது, வேற எந்த வழியில இருந்து வர காசு நிலைக்காது. உண்மையா உழைச்சிங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள், ஆனா அது உடனே எல்லாம் முன்னுக்கு வர முடியாது. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு இன்னைக்கு நான் 23 வருஷம் உழைச்சிருக்கேன். எங்க அப்பா இறந்து இன்னைக்கு 24 வருஷம் பிறக்க போகுது. 23 வருஷமும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு நான் லாரி வாங்குறேன், கார் வாங்குறேன், அதெல்லாம் என்னோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான். நீங்க இன்னமும் உழைச்சிட்டு தான் இருக்கேன், இன்னும் உழைப்பேன், இன்னும் உழைச்சிட்டே தான் இருப்பேன். சம்பளத்து 80 ரூபாய்க்கு உழைப்பேன். உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். ஆனால் உடனே திடீர்னுலாம் பணக்காரன் ஆயிட முடியாது. நான் பணக்காரன்லாம் சொல்ல வரல. கடன்லாம் நிறைய வச்சிருக்கிறேன். ஹவுசிங் லோனு, கார் லோனு, வண்டி லோனு, இதுக்கும் லோன் தான் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாமே லோன் கட்டணும். யாரும் வீட்டுக்கு வந்து கேட்காத அளவுக்கு கௌரவமாக கட்டணும். கட்டினோம்னா கண்டிப்பாக உழைச்சா கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். ஆனால் உடனே முன்னுக்குலாம் வர முடியாது. அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் காலங்கள் எடுத்துக்கும். அது உங்களுடைய கையில் உழைப்பு விடா முயற்சியில் மட்டும்தான் இருக்குது. முயற்சி உடையார் இகழ்ச்சி கிடையார். நிறைய வேலைகள் இருக்கும்போது உங்களுடைய மனைவியை வந்து ஒரு டிரைவராக ஆக்கியிருக்கிறீங்க. இதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ உங்களோட மனைவிக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு உறுதுணையே கூட கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் லேபர் ஒர்க் பண்ணாலும் சரி, மனைவியை கூடயே கூட்டிகிட்டு போகலாம். உங்களுக்கு அப்படி அபிப்பிராயம் வேலைக்கு போகணும், உங்கள் மனைவி கூட வரணும் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட்டுக்கு வேணும்னா கூட நீங்கள் கூட்டிகிட்டு போனால் உங்கள் மனைவினால ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இன்னும் பேஸ் பண்ணி உங்களை அடித்தன பேஸ் மட்டும்னா நீங்கள் பெருசாக பண்ணலாம். அதுவும் இல்லாத உங்களுக்கு கொஞ்சம் நிறைய புரிதல் கிடைக்கும். வாழ்க்கையில் கூடயே இருக்கிறதுனால நிம்மதியா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கு உங்க மனைவியோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது, போகவும் முடியாது. இப்போ நீங்க டிரைவரா ஆக்குனீங்க, அவங்க அம்மா அப்பா சைடு, அதாவது அவங்க மாமனார் மாமியார் சைடுல இருந்து ஏதாவது எதிர்ப்புகள் அந்த மாதிரி வந்தது? அவங்களே ஃபர்ஸ்ட் அவங்க தானே எனக்கு டிரைவர்னே பொண்ணே தர மாட்டேன்னாங்க. இப்போ நாங்கள் டிரைவராக இருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்தது பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெருமை, அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வேணாம், நாங்கள் குழந்தைங்க 2 ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கு, வேணான்னு அம்மா சொன்னாங்க. அப்பா சொல்லல. அப்பா வந்து என் ஆம்பளை பையன் மாதிரி தான் கொஞ்சம் வளர்த்திட்டாங்க அப்பையில இருந்து. அம்மா வேணான்னு சொன்னாங்க. சரி, அப்புறமேட்டு நான் அப்படியே போக போக தெரிஞ்சு அதுக்கப்புறம் சரி போயிட்டு பாதுகாப்பாக வாங்கினா அவங்க ஆம்பளை பையன் மாதிரி தான் மிரட்டல் விட்டலாம். அப்படி இருந்தால் தாங்க இந்த காலத்தில் பழைக்க முடியுது, இல்லைன்னா பழைக்க முடியும். தப்புனா அந்த இடத்துல தலை ஒழுங்கி வைக்கிற அளவு பண்ணிடுறாங்க. அதை எதிர்த்து நின்னோம்னா நம்மள கொஞ்சம் பேசுறாங்க, அவ்வளோதான். யார் பண்றா? நான் பண்றேனா? உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். அப்படி சொல்லு. உங்ககிட்ட நான் அடங்கி போகலாம், மற்றவங்க கிட்ட தப்புனா அடங்கி போக தேவையில்லை. தப்புனா தட்டி கேட்கலாம்ல. என்கிட்டயும் கூட நீ தப்புனா அடங்கிலாம் போக மாட்டேன், போக தேவையில்ல, சும்மா சொல்லாத. தப்புனா தப்பு, எல்லா இடத்துலயும் தப்புனா தப்பு தானே. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வண்டி ஓட்ட ஆரம்பிச்சீங்கக்கா? ஓட்ட ஆரம்பிச்சேன். லாரி. அது என்னன்னா லாரி நாங்கள் வாங்கி தான் லாரிக்கே போனேன் நான். அதுக்கு முன்னாடி நான் லாரி பழகல. அதுக்கு முன்னாடி நான் 6 வீல்லாம் ஓட்டிருக்கேன். 6 வீல் ஈச்சர் இருக்கு, 709 இருக்காது, 6 407 ஓட்டினேன், டாடா ஏசி,
சூப்பர் நம்மகிட்ட ஒரு 4-5 வண்டி இருந்துச்சுங்க. அதனால நான் ஸ்போர்ட்ஸ் நிறைய எல்லா வண்டியும் இருக்கு. முக்கால்வாசி எல்லா வண்டியும் ஓட்டினேன். ஏன்னா எல்லா வண்டியும் எங்ககிட்ட இருந்ததுனால நான் எல்லா வண்டியும் யார்ட்டையும் நான் போய் இதுவரையும் ஓட்டல. கத்துக்கிறதுக்கு நாங்களா ஈஸியா இருந்தது எல்லாத்தையும். நம்மகிட்ட இருந்தனால அது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாகிடுச்சு. இப்போ ஒரு மனைவிக்கு வந்து இந்த காலத்தில் ஒரு எக்ஸலு ஒரு ஒரு வண்டியை ஓட்டியே ஹஸ்பண்டை வந்து பழக்க விட மாட்டாங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் உங்களுக்கு லாரி ஓட்டி பழக்கி விட்டுருங்களா? அதோடைய கஷ்டம் நஷ்டங்கள் அதெல்லாம் எப்படி எவ்வளோ feel? லாரி ஓட்டி கத்துக்கிறதுக்கு அவங்களாம் பெரிய கஷ்டமெல்லாம் படல. நல்லாவே சொல்றது நல்லா புரிஞ்சு டக்குன்னு அதாவதுங்க இந்த வண்டி தொழில், அதாவது டிரைவிங் கத்துக்கிறதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஒரு வெறி வரணும். அதை கத்துக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் மாதிரி தான். கத்துக்கணும்னு வெறி இருந்தால் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ நுணுக்கங்கள், அவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்தால் கூட ஏதாவது எதிர்பாராத விதமாக ஏதாவது நடந்துடும். ரொம்ப நுணுக்கமான மைண்டு, ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும். ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த வரையும் நான் கஷ்டம்னு பட்டதே இல்லை. நான் கூட அவர் கூட இருக்கேன். எனக்கு நான் வேலை எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு ஈஸின்னு தான் தோணுது. எனக்கு கஷ்டம்னு நான் நினச்சதே கிடையாது. நானாக நினச்சிட்டா மட்டும் தான் அது கஷ்டம். எனக்கு தோணும் போது அது ஈஸி. எந்த வேலையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அது ஈஸி தான். என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். 14 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு லாங் டைம் பிடிச்சது, அந்த ட்ராவலில் பிடிச்சது என்னவா இருக்கும்? நாங்கள் வண்டியிலே சமைச்சு சாப்பிட்றது தான். வண்டியில் அதுதாங்க வேறு எங்கேயுமே highlight நல்லா சாப்பிட இருக்கும். மாட்டோம். வேறு எங்கேயுமே வெளியில் சாப்பிட மாட்டோம். வண்டியிலே சமைச்சு சாப்பிட்ணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஜாமான் வச்சுருப்போம். தொட்டி நிறையா போட்டுருப்போம். பாத்திரம் விளக்குது. இங்கே வண்டியில் 4 ஜாமான் மட்டும்தான் இருக்கும். குக்கர், வடசட்டி, கரண்டி இது மாதிரி தான் இருக்குது. 2 பாத்திரம் ஈஸியாக சமைச்சிடும். தூங்குறது வண்டிக்குள்ளேயே தூங்கிக்கிறோம். சின்ன பெட்ரூம் மாதிரி இருக்கு. வீட்டுல மிக்ஸில அடிச்சு குழம்பு வைக்கிறாங்க. அங்க அப்படி இங்க இல்ல, இல்ல, டம்ளர்ல டம்ளர்ல வச்சு இடிச்சு. டம்ளர்ல போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு அது இடிச்சு அது அது ஒரு லைஃப் ஸ்டைல taste வேற. நல்லா இருக்குங்க அது. இப்போ வீடு அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம். அதுல என்ன பண்ண போறோம்? சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். அதே மாதிரி இப்போ வண்டியில் என்ன பண்ண போறோம்? அதே சின்ன 8 கெட்டுக்கிறோம், 6 காரோ இருக்கிறது உள்ள இருக்கும் சின்னதுல. அதே சமைக்கிறோம், அப்படியே தூங்குறோம், வண்டி ஓட்டுறோம். வெளில மட்டும் தான் குளிக்கிறதுக்கு வெளியில பாத்ரூம்ல குளிச்சுட்டு வரோம். அதே மாதிரி தான் வீட்லயும் வெளியில பாத்ரூம் குளிச்சுட்டு தான் உள்ள வரோம். அதே வெளியில வந்து கான்செப்ட் தான். நீங்க வண்டிக்கு போயிட்டு குளிக்கிறது 4 நாள் 5 நாள் அது ஒரு வாரம் ஆயிரம் ஆயிடும். இருந்தாலும் சொல்றேன், ஒரு கான்செப்ட் சொல்றேன். வீட்டுல எப்படி அவ்வளவு பெரிய வீட்லயே வளர்ந்தாலும் ஒண்ணுதான், இன்னொன்று வீட்டுல வளர்ந்தாலும் ஒண்ணுதான். அது வந்து எனக்கு சமைச்சு சாப்பிட்றது வண்டியில் இருக்கிறது பிடிக்கும். இப்போ லாங் போயிருப்பீங்களா? அதிக நாட்கள் அப்படின்னா எத்தனை நாட்கள் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்க? 22 நாட்கள் வெளியில இருந்தேன் நான். அது 6 நாள் 7 நாளா ஆல்ட் ஆயிடுச்சு ஒரு தடவை. ஜாலியா தாங்க இருந்தாங்க விளையாண்டுக்கிட்டு. இருந்தாங்க கஷ்டத்துல அவங்க எனக்கு அண்ணன் தெரியல. கூட அவங்க இருந்தாப்ல, என்ன முருகேசன் சொல்லிட்டு என்னோட நண்பர். அவங்க அண்ணன் கூட இருந்தனால ஜாலியா பாத்துக்கோப்ல, அதெல்லாம் நல்லா பாத்துக்கோப்ல. சிங்கிளா போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். டபுளா போனாலும் நாங்க அப்படியே சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா இருந்துட்டோம். அப்படியே இவங்க வந்துட்டோம். சமைக்க மாட்டாங்க, அண்ணன் சமைச்சு போட்டுருவாப்ல. நான் வண்டியில போய் இதுவரை சமைச்சதே இல்ல. இனிமேட்டு இனிமேல தான் சமைக்க போறேன் நானு. லாரி இதில் மட்டும்தான் ஷேரிங்க, இல்லை வீட்லேயும் சமைக்கிறது அந்த மாதிரிலாம் 2 பேரும் வீட்ல ஷேர் எல்லாம் சமைச்சுக்குவோம். அவரு ஒவ்வொரு டைம்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நான் சொல்லுவேன், நான் வந்து வண்டியிலேயே சமைக்கிறேன், உங்க எல்லாத்துக்கும் வேலை செய்யறாலும் நீங்க வீட்டுல வேலை செய்யுன்றேன். அவரையும் அதை செய்வாங்க. எங்களுக்கு இந்த 18 வருஷ வாழ்க்கையே அதிகமாக பிரிவும் இணைவும் தான். அது அப்படியே பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த ஓட்டுநர்களுமே தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்கல்ல, அதுவாக பழகிருதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு கஷ்டம் அது. பெரிய ஏன்னா பெரிய வீட்டுக்கு வரும்போது பெங்களூர் உள்ள நுழைஞ்சிட்டோம்னா டியோ அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம்னா அப்படி வீட்டுக்கு அவ்வளோ சந்தோஷமா போறாண்டா இருக்கும். அப்படின்ற ஒரு ஐயோ சந்தோஷம். வெளிநாடு போயிட்டு ஒரு 2 வருஷம் இருந்துட்டு வர மாதிரி அவ்வளோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எங்க அண்ணனை கூப்பிட்டு சொல்ல போறேன். அவரை கூப்பிடுறேன் இப்போ. நீங்க அவர்கிட்டயும் சேர்த்து இதை பத்தி பேசுங்க. மச்சான், என்னோட தங்கச்சி மாதிரி வந்து நாட்டில் நிறைய பெண்கள் வந்து ஓட்டியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னோட தங்கச்சி முன்னுதாரணமாக நான் சொல்கிறேன், என் பெருமைக்காக சொல்லலை. என்னோட தங்கச்சி மாதிரி நிறையா பெண்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த சமூகம் வந்து பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். நிறைய பேர் என்னோட தங்கச்சி மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்குள்ள சக்திகளை வந்து வெளியில் கொண்டுட்டு வரணும் என்னுடைய ஆசை. என்னுடைய மச்சானுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறேனே தெரியல. என்னோட தங்கச்சியோடைய டேலண்ட்டை பார்த்து என்னுடைய மச்சான் வந்து உள்ளார இருக்கிற தைரியத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து என்னுடைய மச்சானுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி சகோதரிகளை வந்து நிறையா பேர் வந்து இன்னும் அந்த தமிழ் சமூகமும் இந்த நாட்டில் வந்து எல்லா பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கணுன்ட்டு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த ஆசைகள். குடும்பத்தில் வந்து கஷ்ட நஷ்டங்கள் வந்து ஒருத்தருடைய இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் வந்து இன்னைக்கு ஒரு ஆணே வந்து ஒரு குடும்பத்தை பராமரிக்க முடியாது. நான் என்ன வேலை செய்யணும் அதே வேலையை வந்து என்னோட மனைவி பழகிக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு என் மச்சான் நினச்சிருக்காப்புல. அப்படின்னு நானும் நினைக்கிறேன். லேடிஸ் வந்து ஒரு பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளாரியே இருந்து வெளி உலகமே தெரியாமல் வெளியில் இந்த வரவு செலவுகள் கணக்குகள் எப்படி அந்த ஒரு பைசா சம்பாதிக்கிறதுனா எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இன்னும். அதை வந்து என்னோட தங்கச்சி வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆணுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சி செயல்படுற மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் வந்து கூட இருந்து உங்களுடைய கணவர் என்ன வேலை செய்கிறாரோ அதில் நீங்களும் பங்கெடுத்து
அந்த நிர்வாக பொறுப்பு எடுத்து நீ பார்த்தீங்கன்னா தான் குடும்பத்தை நடத்துறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கிறது நல்லா தெரியும். ஃபீல் பண்ணியிருக்கீங்களாண்ணா நம்ம மனைவி வண்டி ஓட்ட விட்டோம் போயிருக்காங்க இவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்பெல்லாம் எனக்கு ஃபீல் பண்ணதே கிடையாது. சிங்கப்பூர் ஜாலியாக இருந்திருப்பாரு, டார்ச்சர் எல்லாம் இருந்திருப்பாரு. ஒரு ஆம்பளைக்கு என்ன தைரியம் இருக்குதோ அந்த தைரியத்தோட இவளுக்கு பல மடங்கு கொடுத்து தான் அவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கு. அதனால தைரியசாலி, எதையுமே எதிர்க்கக்கூடிய தைரியம் உண்டு. இதெல்லாம் சொல்லுவாங்க கேட்ட எல்லா பெண்களும் எதிர்க்கக்கூடிய தைரியம் வேணும். போல்ட்டா பேசணும். பெண்கள் ஆண்களுக்கு இழைச்சவங்க கிடையாது. பெண்கள் ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து பெக்கும்போது அது வலிகளையும் சரி, அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கி பெற்று அவங்க போடுறாங்கல்ல. நம்ம சாதாரண ஆம்பளை சம்பாரிச்சு தான் போடுறோம். செத்து பிழைக்கிறாங்க குழந்தை பார்க்கறதுக்கு. இது ஒன்றும் நான் ஆம்பளை சம்பாரிச்சு போடுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். பெண்கள் அவ்வளோ பெரிய சாவின் விளிம்புக்கே போயிட்டு வராங்க. நாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சம்பாரிச்சு போகிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாரிச்சு போடுறோம். அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. பெண்கள் தான் நாட்டு கண்கள். அவங்களேன்னு நம்ம இல்லை. பெண்களுக்கு அந்த நிறைய பேர் விட்டு பஸ்ஸில் ஓட்டுறாங்களா, அவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த வாழ்க்கை, அதை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ கூட என்னோட சகோதரி கொஞ்சம் 2-3 நாளாகவே ஃபோன் போட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. அக்கா தப்பாக பேசுகிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லி, ரொம்ப கிண்டல் அடிக்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சகோதரிலாம். அவங்களுக்குலாம் சொல்கிறேன், எதையுமே கமெண்ட்ஸ்லேயோ சரி எது பேச்சையோ காதில் வாங்காதீங்க. உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். உங்களை ஒரு பெண்கள் நீங்கள் வண்டி ஓட்டும் போதோ சரி, ஏதாவது நீங்கள் வெளியில் போய் கேலியோ கிண்டலோ பண்ணுறாங்கன்னா எதிர்த்து போராடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். அவங்க பேசுகிறாங்கன்னா நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி எதிர்த்து நீ கேள்வி, யாரு நீ கேள்வி கேட்க? அப்படி நீங்கள் கேள்வி கேளுங்க. நம்மளை கேள்வி உங்களுக்கும் சராசரி உரிமை உண்டு. நீங்கள் பெண்கள்னா நீங்கள் ஒன்றும் அவ்வளோ சளைச்சவங்க இழைச்சவங்கலாம் கிடையாது. நீங்கள் தைரியமாக எதிர்த்து நின்று கேள்வி கேளுங்க. வேலைக்கு உண்டான காசு தான் யாருமே தராங்க. யாரும் சும்மா அடிமையோ கொத்தடிமையோ யாரும் கிடையாது. பெண்கள் ஒரு ஆணுக்கு சமமானவள். நீங்கள் சராசரி யாரும் உங்களை தப்பாவோ கேள்வி கேட்கவோ தவறாக அணுகவும் கூடாது. தவறாக நடக்கும்போது போட்டு தள்ளுங்க, டம்னு அடிச்சு நொறுக்குங்க. தைரியமா இருக்கணும். தைரியமா எந்த வேலையும் இடத்துலயும் தைரியமா செய்யுங்க, போல்டா இருங்க. ஆமா, தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, மனசை விட்டுறாதீங்க. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.